I'll give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். Of how I read just 2 verses and I saw Jesus. நான் 2 வசனங்களை வாசித்தேன், இயேசுவை பார்த்தேன். Let me show you an example of how to read the Bible, how to study the Bible. வேதத்தை எப்படி படிப்பது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Just 2 verses. 2 வசனங்கள். John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரம். In the whole of John chapter 7, most of it Jesus is preaching. யோவான் 7ஆம் அதிகாரம் முழுவதும் அதிகமான பகுதி இயேசு பிரசங்கிக்கிறார். From chapter 7:14 onwards, right up to the end of the chapter, he's preaching. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து அத முடிவு வரை அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். Sermon finished with all the discussions and all in verse 52. 7:52 அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அவருடைய பிரசங்கம் முடிந்து விட்டது. All the discussion, everything was over. அங்கே உள்ள பிரசங்கம் எல்லாம் முடிந்து விட்டது. And what happens when the meeting is over? கூட்டம் நடந்து முடிந்தவுடன் என்ன நடக்கிறது? Verse 53. 53ஆம் வசனம். Everybody went to their own house. பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். That's what you do also at the end of a meeting. நீங்களும் கூட்டம் முடிந்தவுடனே நீங்களும் இதை தான் செய்வீர்கள். But this was in Jerusalem. ஆனால் இது எருசலேமிலே நடக்கிற காரியம். And Jesus' house was many hundred kilometers away in Capernaum. ஆனால் இயேசுவுடைய வீடோ 100 மைல்கள் கிலோமீட்டர்கள் அப்பால் உள்ளதான கப்பர்நகூமிலே இருக்கிறது. He couldn't go to his own home. இயேசு தம்முடைய வீட்டுக்கு போக முடியவில்லை. And nobody asked him, Lord, where are you staying tonight? யாருமே இயேசுவை பார்த்து இன்னைக்கு இரவு எங்க போய் தங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லை. Nobody. யாருமே கேட்கல. Everybody's gone and he's the only one left there. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரே நபர் இயேசுதான். And he has to preach next morning also. அடுத்த நாள் காலையும் இயேசு பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. What does he do? அவர் என்ன செய்கிறார்? He says, my father has created some nice trees on Mount Olives. ஒலிவ மலையிலே என்னுடைய தகப்பன் நல்ல மரங்களை அருமையாக சிருஷ்டித்திருக்கிறார். I like to sleep in the fresh air tonight. நான் இன்றைக்கு நல்ல தூய்மையான காற்றை சுவாசித்து நான் தூங்க போகிறேன் என்று சொன்னார். The grass is as good as any bed. அந்த புல்லிலே படுத்திருப்பது மெத்தையிலே படுத்திருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். He slept there. அவர் அங்கே தூங்கினார். Says in the next verse, chapter 8 verse 1, everybody went to their own house, but Jesus went to the Mount of Olives. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள், அதற்கு முந்தின வசனத்திலே அவரவர் தங்கள் வீட்டுகளுக்கு போனார்கள், ஆனால் இயேசு ஒலிவ மலைக்கு போனார் என்று பார்க்கிறோம். And early in the morning, verse 2, he gets up and comes back to preach. 2ஆம் வசனத்திலே பாருங்கள், மறுநாள் காலையிலேயே அவர் திரும்பி வந்து அவர் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார். And all the people came, sat and were coming to listen. எல்லாரும் அவரை செவி கொடுக்க முடியாது வருகிறார்கள். And nobody asked, where did you sleep last night, Lord? கடந்த இரவு ஆண்டவரே எங்கே நீர் தூங்கினீர் என்று யாருமே கேட்கவில்லை. And how do you think Jesus began? இயேசு எப்படி ஆரம்பித்திருந்திருப்பார்? You know, to make people feel bad, he could have said, well, last night when I was sleeping under the trees in Mount Olives. ஜனங்கள் தன்னை யாரும் எங்கே தங்கினார் என்று கேட்கவில்லை, விசாரிக்கவில்லை. ஆகவே அந்த நேரத்தில் எப்படி பிரசங்கித்திருக்கலாம்? கடந்த இரவு நான் ஒலிவ மலையிலே மரத்தின் அடியிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது. That is a clever way of telling people. You know, sometimes preachers use that method to inform people something about their lives. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு சூசகமாக தெரிவிக்க வேண்டுமானால் இப்படி பிரசங்கத்தை ஆரம்பித்து விட்டால் ஜனங்கள் ஓஹோ இதுதான் செய்தி என்று விளங்கிக் கொள்வார்கள். Make people sorry for him. ஐயோ நம்ம யாருமே இயேசுவை கேட்கவே இல்லை என்று சொல்லி மனம் வருந்துவார்கள். He said, don't feel sorry for me, I'm all right. எனக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நான் நன்றாக தான் இருக்கிறேன். Even when he was carrying the cross, beaten, hammered, he said, don't weep for me, I'm all right. சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது கூட எனக்காக அழ வேண்டாம், நான் நன்றாக தான் இருக்கிறேன். He said, daughters of Jerusalem, I'm all right, don't weep for me. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். Daughters of Jerusalem, எருசலேமின் குமாரத்திகளே எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார். I'm all right, நான் நன்றாக தான் இருக்கிறேன். A little blood and crown of thorns and all, that's okay. கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் முட்கிரீடம் சரி அதெல்லாம் பரவாயில்லை. I'm doing the will of my father, I'm okay. ஆனால் நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறேன், நான் நன்றாக தான் இருக்கிறேன். You weep for yourself. உங்களுக்காக நீங்கள் அழுங்கள். Weep for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். That's how Jesus' attitude was always. இப்படிதான் எப்பொழுதுமே இயேசுவுடைய மனப்பான்மை இருந்தது. That's the mark of a follower of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய அடையாளம். He never wants to make other people sorry for him. தனக்காக மக்கள் பரிதாபப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். Are you like that? நீங்க அப்படி இருக்கீங்களா? Oh brothers, people are treating me like this. ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், மக்கள் எனக்கு இதை செய்து விட்டார்கள். This person doing that, my neighbor is doing that, my mother-in-law is doing this. என் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி செஞ்சு விட்டார், என் அம்மா எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க. And my brother-in-law cheated me of the property. என்னுடைய அண்ணன் சொத்தை வஞ்சித்து விட்டான். And
In the office, the boss is treating me like this. இந்த வேலை ஸ்தலத்திலே எஜமான் இப்படி என்னை நடத்துகிறார். And the devil is also troubling me here and there. இங்கேயும் அங்கேயும் பிசாசும் கூட எனக்கு தொந்தரவு செய்கிறான். And then also on top of that, I've got an ache here and an ache here and an ache here. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வலி, இந்த பக்கம் வலி, இங்கே வலி. And make everybody feel sorry. Oh, poor thing. ஓ பாவம், எவ்வளவு பாவமான சகோதரர். Where do you find Jesus saying that? இயேசு அப்படி சொல்றது எங்கே பார்க்கிறீர்கள்? I learned something about Jesus from here. நான் இங்கே இயேசுவிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். He never wanted anything from anybody. யாரிடத்திலிருந்தும் எதையும் விரும்பாதவர் இயேசு. If he suffered, he would suffer secretly and not tell anybody. அவர் பாடுபட்டால் அந்தரங்கத்திலே தனியாக பாடுபடுவார், யாரிடத்திலும் சொல்ல மாட்டார். And he was just as happy even if nobody cared for him. யாரும் அவரை குறித்து பொறுப்பெடுக்காவிட்டாலும் அவர் அதை குறித்தும் சந்தோஷமா இருக்கிறார். I say, Lord, ஆண்டவரே, when I travel places, how well your children treat me. நான் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது எவ்வளவு நன்றாக என்னை மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். Good food, good bed, so many things. நல்ல ஆகாரம், நல்ல படுக்கை, எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள். But nobody cared for you. ஆனாலும் ஆண்டவரே, உம்மை குறித்து கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை And ஆண்டவரே. you came to the earth for me. எனக்காக இந்த பூமிக்கு நீர் வந்தீர் ஆண்டவரே. Help me to be ashamed of myself if I ever complain about even a small little thing. எப்பொழுதாவது ஒரு சிறு காரியத்தை குறித்து நான் புகார் சொன்னாலும் கூட அதை குறித்து ஆண்டவரே நான் அதிகமாக வெட்கப்படுவேன். Do you have a complaint that your husband is not treating you properly? என் புருஷனை ஒழுங்கா நடத்தலன்னு குறை இருக்கா உங்களுக்கு? Or your wife is not behaving properly? என் மனைவி ஒழுங்கா நடந்து கொள்வதில் என்ற குறை இருக்கா? Or this or that or the other person? அல்ல அவர் எனக்கு இதை செய்யல, அவர் எனக்கு இது பண்ணல என்ற குறை இருக்கா? Learn from Jesus. இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். The great preacher. பெரிய பிரசங்கியார். After preaching and blessing people, பிரசங்கித்து விட்டு ஜனங்களை ஆசீர்வதித்த பிறகு, healing them, அவர்களை குணமாக்கின பிறகு, they all praise the Lord and go home and forget about where the preacher is going to stay. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு எல்லாரும் கடந்து சென்று விட்டார்கள். பிரசங்கியார் எங்கே தங்குவார் என்பதை குறித்து அக்கறைப்படாமல் போய்விட்டார்கள். And he goes and quietly sleeps under the trees and comes back and preaches again. அமைதியாக அவர் போய் மரத்தடியிலே படுத்துவிட்டு மீண்டுமாய் பிரசங்கிக்க வந்து விடுகிறார். From 2 verses I learned something about Jesus. 2 வசனங்களிலிருந்து இயேசுவிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். Read the Bible like that. இதுபோல வேதத்தை வாசியுங்கள். Isaiah saw the Lord. ஏசாயா தேவனை கண்டார். You won't see yourself by reading the Bible. வேதத்தை வாசிப்பதன் மூலமாக உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. You will see yourself when you see Jesus like Isaiah saw. ஏசாயா பார்த்தது போல நீங்கள் இயேசுவை காணும் பொழுது உங்களை நீங்கள் காண முடியும். When I saw Jesus in these 2 verses, இந்த 2 வசனங்களை இயேசுவை நான் பார்த்த பொழுது, just 2 verses, 2 வசனங்கள் தான். Everyone went to their own house, but Jesus went to the Mount of Olives. அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். I saw myself. நான் என்னை நானே பார்த்தேன். Because I saw the Lord. என்றால் நான் தேவனை கண்டேன். I said, woe, like Isaiah said, I said, woe is me. ஏசாயா சொன்னது போல, ஐயோ அதமானேன். Lord, I have sometimes, ஆண்டவரே, சில நேரங்களிலே even if I have not said it with my mouth, I have sometimes expected that somebody will do something. என் வாயினாலே ஆண்டவரே நான் சொல்லாதிருந்த பொழுதிலும் கூட உள்ளத்திலே ஆண்டவரே மற்றவர்கள் எனக்கு இதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். I am ashamed. ஆண்டவரே வெட்கப்படுகிறேன். Because you never expected anything. என்றால் நீர் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. You never expected any respect or honor or anything. எந்த மரியாதையோ எந்த கணத்தையோ எதையுமே நீர் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. I want to be like you. நான் உம்மை போல இருக்க வேண்டும்.